ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாய்மடி. இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு எந்தெந்த ஏஜில் எப்படி சாப்பிட கொடுக்கணும், அவங்கள எப்படி நல்லா சாப்பிட வைக்கலாம், அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறது அப்படிங்கிறது ஒரு கலை. ஒரு சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறது பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான் கொடுக்குற உணவை வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. அதுதான் காரணம். பெரும்பாலான குழந்தைகள் சாப்பிட மறுத்துருவாங்க, துப்பிகிட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு நினைக்க தோணுது. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. தாய்ப்பால் பத்தாத பட்சத்தில் மாட்டுப்பால் கொடுக்கலாம். 6 மாதத்திற்கு மேலான குழந்தைகளுக்கு உளுந்தங்கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, அதே மாதிரி ராகி கூழ், இந்த மாதிரி கூழ் ஐட்டமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் பாலை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி, அதாவது ஜூஸ் அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கூழ் செஞ்சு கொடுங்க. அதுவே ஒரு சில மாதங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் திக்காக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஜீரணமாகாது, வயிறு வலிக்கும். ஸோ குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மோஷன் போகிறக்கும் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு உணவை அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு சாப்பிட்டு பட்டு எதுவும் ஆகலை, அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் மறுபடியும் மறுநாள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி, அப்புறம் லூஸ் மோஷன் ஆகிறது, இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். ஸோ எந்த உணவாக இருந்தாலும் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா மட்டும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் நீங்கள் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சாப்பாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மசிச்சு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு நாக்கில் இருக்கிற சுவை அரும்புகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக்கிற ஃபுட்டாக கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் டேஸ்ட் இல்லாத ஃபுட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட தோணாது. அதே போல் அவங்களுக்கு ஊட்டி விடும்போது ஒரு பட்டன் சைஸ் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டி விடணும். அப்போ தான் அவங்க வாய் ஃபுல்லாக மென்று சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். இதுவே நீங்கள் அதிகமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊட்டி விடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாயில் இடமே இருக்காது. அவங்க வாய் குட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் அந்த வாய் அளவுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அவங்க துப்பத்தான் செய்வாங்களே தவிர முழுக மாட்டாங்க. குழந்தைகளோட சாப்பிடும் ஆர்வத்தை அதிகப்படுத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும் ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு குழந்தைகள் நல மருத்துவர் சொல்கிறாங்க. அவங்க எப்படி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு 3 ஹார்ஸ்க்கு ஒருக்கா ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 முறை சாதத்தில் நிறைய காய்கறிகள் இருக்கிற மாதிரி சாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 முறை ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக மீத டைமில் ஜூஸு, பால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயிர் சாதம், காரட் மசியல், பழக்கூழ், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சமான உணவுகளை தயாரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தானியங்கள், பயிறு, பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே இருக்கிற மாதிரி குழந்தைகளோட உணவை திட்டமிட்டு சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புரதச்சத்து நிறைந்த நான்வெஜ்ஜு, சீஸு, பீன்ஸு, இந்த மாதிரி உணவுகளையும் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே நைட்டுக்கு ப்ரெட்டு, ஆப்பிள், சூப், இந்த மாதிரி உணவுகளை கலர்ஃபுல்லாக நல்லா செஞ்சு கொடுக்கறது மூலிமா குழந்தைகளோட சாப்பிட்ற ஆர்வத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு குழந்தைகள் நல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களாக கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுப் பொருட்களை தர்றதை விட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை தந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு தொடர்பான எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக தரக்கு பொதுவாக காய்கறி, பழங்களை அதிகமாக சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். அதே போல் ஈவினிங் டைமில் பழங்கள், அதே மாதிரி பாலில் செஞ்ச ஸ்நாக்ஸ் வகைகள், இந்த ஸ்நாக்ஸுகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும். குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டி விடும்போது அவங்க துப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. குழந்தைங்க நார்மலாகவே அவங்களுக்கு வாயில் படுற பொருள்களை துப்புவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டும்போது எந்த உணவுப் பொருட்களை ஊட்டும் போதுமோ அவங்க துப்ப ஆரம்பிப்பாங்க. நாளடைவில் அவங்க மெல்ல மெல்ல மென்று சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் துப்புனாலும் நீங்கள் கண்டினியூஸாக ஊட்டுறக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அவங்க சாப்பிட பழகுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு தட்டத்தில் போட்டு வச்சு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வைங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே இறச்சிட்டு மேலே நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டலாம். அப்படி பண்ணாலும் கூட அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு பழகுவாங்க.
குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ரொம்பவே பொறுமையாக ஊட்டுனீங்க அப்படின்னா மட்டும்தான் குழந்தைகள சாப்பிட வைக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுடைய வாய் எந்த அளவுக்கு சாப்பாடு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிறைய திணிக்கக்கூடாது. அளவா ஊட்டி விடுங்க. அவங்க துப்புனாலும் மறுபடியும் சாப்பிட பழகிக்குவாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அவங்கள செய்ய விட்டுட்டு சாப்பாடு ஊட்டினீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கலாம். ஒரு சில குழந்தைகள் வந்து பொம்மையை நல்லா பிரித்து மேய்ஞ்சுவாங்க. அதாவது பார்ட்டாக பிரித்து போட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளை அவங்க வேலையை செய்ய விட்டுட்டு நீங்கள் சாப்பாடு ஊட்டினீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற ஃபீலே தெரியாமல் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்களை போட்டு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டே குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இப்போ வேணால் அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம். பிற்காலத்தில் நீங்கள் ஃபோன் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அதோட பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சீக்கிரம் குழந்தைகளோட கண் சம்மந்தமான கண் பார்வை சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஃபோன் கையில் கொடுக்காதீங்க. இயற்கையாக அவங்க மண்ணில் விளையாட விடுங்க. அவங்களுக்கு விளையாட்டு பொருள்கள் வச்சு விளையாட விடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளுக்கு ஸ்பூனில் ஊட்டி விடுறீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஸ்பூனில் சாப்பிட்றது பிடிக்காமல் இருக்கலாம். அதனால துப்புவாங்க, தள்ளி விடுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கையை கழுவிட்டு ஆள்காட்டி விரலில் எடுத்து அவங்க நாக்கில் தடவி விடுங்க. ஒரு டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூனில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு ஊட்டி விடுற ஸ்பூன் வந்து ஷார்ப் எட்ஜஸாக இல்லாமல் மழுங்கின மாதிரி இருக்கணும். அது வந்து குழந்தைகளுக்குன்னே ஸ்பெஷலாக ஸ்பூன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பூன்களை வாங்கி ஊட்டி விட்டிங்கன்னா மட்டும்தான் சேஃபாக ஊட்டி விட முடியும். ஷார்ப் எட்ஜஸாக நிற்கும்போது குழந்தைங்க தட்டி விட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களோட வாய் அல்லது கன்னத்தை கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்ல ஸ்பூனாக குழந்தைகளுக்கான ஸ்பூன்களாக வாங்கி வச்சு அதில் ஊட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம முன் உதாரணமாக இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம சத்துள்ள உணவுகளாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து சாப்பிடணும். நம்ம ருசிக்காக உணவுகளை சாப்பிடும் பொழுது குழந்தைகளும் அதவே தான் பழகுவாங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு வந்து சத்தான உணவை சமைச்சு சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கும் சத்தான சரிவிகித உணவு கிடைக்கும். குழந்தைகளோட ஹெல்த்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளும் நம்மளோட உணவு பழக்கத்தை மாற்றுறது மூலிமா குழந்தைகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.